மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று மருதை வருவதை ஒட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். மத்திய உள்துறை அமைச்சர் மதுரை வருகையை முன்னிட்டு மதுரை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் மதுரை மாநகர் முழுவதுமாக பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் பாஜக வருகிற சட்டமன்ற தேர்தலில் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்ற அடிப்படையில காய்களை நகர்த்தி வருகிறது. ஒத்தக்கடையில் நடைபெறும் பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் அமித்ஷா கலந்து கொண்டும் பேச இருக்கிறார். அந்த கூட்டமானது நாளை நடைபெற இருக்கிறது. அதற்காகத்தான் இன்று இரவு மத்திய உள்துறை அமைச்சர் மதுரை விமான நிலையத்துக்கு வருகை தருகிறார். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களை பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற துடிப்போடு திமுகவும், எடப்பாடி தலைமையிலான ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற அதிமுகவும் இப்போதிலிருந்தே தேர்தல் கூட்டணி, பூத்து கமிட்டி செயல்பாடுகள், பிரச்சாரம் என மும்முரமாக அதற்கான வேலைகளை செய்து வரக்கூடிய நிலையில இதர கட்சிகளும், அதாவது பாஜக, காங்கிரஸ், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளும் தேர்தல் பணிகளை முன்னெடுத்திருக்கிறது. இந்த நிலையில தமிழகத்துல பாஜக வருகிற சட்டமன்ற தேர்தலில் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்ற அடிப்படையில காய்களை நகர்த்தி வரக்கூடிய நேரத்துல கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கணிசமான ஓட்டுகளை பெற்று பாஜக பெற்றிருந்த நிலையில இந்த முறையும் அதிமுகவுடன் தனது கூட்டணியை உறுதி செய்திருக்கிறது. இந்த கூட்டணியில அதிக தொகுதிகளை கேட்டு போட்டியிட வேண்டும் என பாஜக தலைவர்கள் முடிவு செய்தனர். இந்த நிலையில்தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று மதுரை வருகை என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதற்காக இன்று இரவு டெல்லியிலிருந்து மதுரை விமான நிலையத்துக்கு இரவு 9 மணிக்கு வருகை தருகிறார். அமித்ஷா 9 மணிக்கு வருகை தரக்கூடிய நிலையில பாஜக நிர்வாகிகள் அவரை சந்தித்து விமான நிலையத்தில் வரவேற்பும் கொடுக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து விமான நிலையம் அருகே இருக்கக்கூடிய ஹோட்டல்ல இரவு தங்குகிறார். மறுநாள் நாளை 8 மணிக்கு, அதாவது நாளைக்கு ஹோட்டலில் இருந்து முக்கிய கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திக்க உள்ளதாக கட்சியினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த தலைவர்களை சந்தித்த பின்பாக மீண்டும் அவர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் காலை 11 மணி அளவில் அவர் தரிசனத்திற்காக செல்கிறார். அங்கு சென்று தரிசனத்தை முடித்த பின்பு மீண்டும் ஹோட்டலுக்கு வந்து சிறிது ஓய்வுக்கு பின்பாக மாலை 4 மணிக்கு ஒத்தக்கடை விவசாய கல்லூரிக்கு எதிரே உள்ள அந்த மைதானத்துல அமித்ஷா அவர்கள் நிர்வாகிகளுடைய பொதுக்குழு கூட்டத்துல பேசுகிறார். அந்த பொதுக்குழு கூட்டத்துல நிர்வாகிகளுக்கு முக்கிய ஆலோசனையும் வழங்க இருக்கிறதாக கட்சியினர் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் பின்பு அவர் நேரடியாக மாலை 5 மணி அளவில் விமான நிலையம் சென்று அங்கிருந்து டெல்லி புறப்படுகிறார். திமுக பொதுக்குழு கூட்டம் கடந்த வாரம் மதுரையில நடந்திருந்த நிலையில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரை வருகை என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே கருதப்படக்கூடியதாக உள்ள நிலையில அமித்ஷா வருகையை முன்னிட்டு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு அதாவது விமான நிலையத்தை பொறுத்தளவுல 5 அடுக்கு பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. அதே போல மீனாட்சி அம்மன் கோவிலையும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இடங்கள்ல மோப்பனாயி, வெடிகுண்டு நிபுணர்கள் இப்போதிலிருந்து அங்குள்ள சோதனைகளும் தீவிரப்படுத்த. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.